Alhamdulillah. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Rasulillahi wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை அடியொட்டி பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்தவனாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம். இந்த உலக வாழ்க்கை என்பது நிச்சயமாக நிரந்தரம் இல்லை. யார் நன்மைகள் அதிகமாக செய்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி உண்டு. யார் நன்மைகளை எப்படி செய்கிறார்கள் என்பதை அறிவதற்காகத்தான் அஹ்சனு அமலா என்று அல்லாஹு தஆலா நான் ஓதிய மேற்கூறிய அந்த வசனத்திலே மிக தெளிவாக இந்த உலகத்தில் ஹயாத் மவுத் ஆயுட்காலம், இந்த உலக வாழ்க்கையை நாம் எதற்காக படைத்திருக்கிறோம் என்பதை வல்ல ரஹ்மான் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். நிரந்தரமில்லாத இந்த வாழ்க்கையிலே இந்த வாழ்க்கை பயணத்திலே நாம் மூழ்கிவிடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வல்ல ரஹ்மான் மறுமையினுடைய அந்த உயரிய அந்த நோக்கத்தை யாரும் மறந்துவிடக் கூடாது என்பதன் காரணத்தினால்தான் இறைவன் நமக்கு அவன் புறத்திலிருந்து வழிகாட்டுதல்களை அல் குர்ஆனை நேர்வழி பெறுவதற்காகவும் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை நாம் பற்றி பிடித்து முன்னேறி இறைவனை அடைந்து சொர்க்கத்தை அடைவதற்காகவும் வழிகாட்டுவதற்காகவும் அல்லாஹு தஆலா படைத்து வைத்திருக்கின்றான். அருமையானவர்களே, எப்படி ஒரு பாலைவனத்தில் வழிதவறி நிற்கக்கூடிய பயணிகளுக்கும் அயலார்களுக்கும் நட்சத்திரங்களை கொண்டு அல்லாஹு தஆலா எப்படி வழிகாட்டுகிறானோ, எப்படி நட்சத்திரங்கள் விண்மீன்கள் இந்த பயணிகளுக்கு வழிகாட்டுகிறதோ, அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையில் வந்திருக்கக்கூடிய நம்மை அவன் புறத்திலிருந்து விண்மீன்களை போன்று நட்சத்திரங்களை போன்று நேர்வழி காட்டுவதற்காக குர்ஆனையும் சுன்னாவையும் நமக்கு அனுப்பியிருக்கின்றான். இந்த பயணிகள் என்று சொல்லக்கூடிய உவமை இருக்கிறதே, அது நான் சொல்லவில்லை. அல்லாஹ்வின் தூதர் இறை தூதுத்துவத்தை இந்த உலகத்திற்கு மண்ணுக்கு கொண்டு வந்து நம்மிடத்தில் சேர்த்த தூய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தோள் புஜங்களை தட்டி பிடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரி சபீல். இப்னு உமர் அவர்களே, நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் ஒரு அயலானை போன்று, அப்படி என்றால் ஒரு பயணியை போன்று நீங்கள் வாழுங்கள்.
ஒரு ஊருக்கு பயணம் செய்வதற்கு ஒருவன் பயணம் செல்கிறார் என்றால் அவர் எப்படி அந்த ஊரில் பயணம் செய்துவிட்டு திரும்பி மறுபடியும் திரும்பக்கூடிய அவருடைய சொந்த ஊருக்கு திரும்பி வருவாரோ அதுபோன்றுதான் இந்த உலகத்திற்கு மனித இனமே இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். எனவே மறுமையுடைய வாழ்க்கை தான் பிரதானமான நோக்கமாக இருக்க வேண்டும். we should give priority. நாம் இந்த உலகத்தை விட மறு உலகத்திற்குத்தான் நம்முடைய பிரையாரிட்டி இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய அல்டிமேட் கோலாக, இறுதி இடமாக, திரும்பும் இடமாக அது இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு பயணம் செல்லக்கூடியவர்கள் எப்படி செல்வோம்? பயணத்திற்கு வந்துவிட்டால் ஒரு 10 நாளோ ஒரு மாதமோ ஒரு சிறு பயணத்திற்கு நாம் சென்றோம் என்று சொன்னால் மிக கவனமாக இருப்போம். நாம் பயணம் சென்ற இடத்தில் நாம் செலவு செய்வதாக இருக்கட்டும் அல்லது அங்கு தங்குவதாக இருக்கட்டும், நாம் பார்த்து செலவு செய்வோம். ஏதாவது சேமித்து வைத்து நம்முடைய சொந்த ஊருக்கு, சொந்த நாட்டிற்கு சென்று கொண்டு செல்வோமா என்று நாம் பார்த்து மிக கவனமாக நாம் அந்த பயண நாட்களை கழிப்போம் இல்லையா? அதுபோன்றுதான் ஒரு மனிதன் இந்த உலகத்திற்கு ஒரு பயணியாக வந்திருக்கின்றான். அவன் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் எதிர்பார்க்கிறார்கள், சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு பயணத்திற்கு சென்று சிறிது காலம் தங்கி வரக்கூடிய பயணியை போன்று சொந்த ஊருக்கு அவன் திரும்பி வருகின்ற பொழுது நன்மைகளை சம்பாதித்து கொண்டு, சேமிப்பை சேர்த்து கொண்டு, மறுமையுடைய வாழ்க்கைக்கான சேமிப்புகளை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ரீதியில்தான் கஅன்னக கரீப் அவ் ஆபிரி சபீல், பயணியாக இந்த உலகத்திலே வாழ் என்று சொல்லியிருக்கிறார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காரணம் என்ன? நம்முடைய ஆதம் ஹவ்வா, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பாபாக்கள் சொர்க்கத்தில் படைக்கப்பட்டார்கள். சொர்க்கத்திலிருந்து இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். இந்த உலகத்தின் சோதனைகளில் ஆட்படுத்தப்பட்டார்கள். மனித இனம் அப்படித்தான் இந்த பூமிக்கு வந்தது. மறுபடியும் நாம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக, அதற்கு தகுதி படைத்தவர்களாக, அதற்கு சொந்தக்காரர்களாக நாம் இந்த உலகத்தில் சேமித்து வைத்து நன்மைகளோடு சொர்க்கத்திற்கு நாம் திரும்ப வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, உலக வாழ்க்கையில் நாம் வாழும் காலமெல்லாம் உலகத்தை துறந்து வாழ வேண்டும் என்பது இதற்குரிய அர்த்தம் அல்ல. இந்த உலகத்தில் நாம் நம்மை எவ்வளவு முன்னேற்றிக் கொள்ள முடியுமோ, நன்மைகளை விதைக்க முடியுமோ, பரப்ப முடியுமோ, அத்துணை காரியங்களிலும் நாம் ஈடுபட வேண்டும். மறுமை என்பது பிரதானமான நோக்கமாக இருந்து இந்த உலகத்தை அல்லாஹ் கொடுத்த அந்த அருளை நாம் அனுபவிக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த புதிய வருடத்தின் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் பல ரெசல்யூஷன், உறுதிமொழிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை, ஆன்மீக வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் இறைவனோடு நாம் எப்படி தொடர்பு கொண்டு முன்னேற வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். அதுபோன்று நம்முடைய ஆரோக்கிய வாழ்க்கை, பிசிக்கல் லைஃப், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆரோக்கியத்தை எப்படி முன்னேற்றுவது என்பதை பற்றிய திட்டமிடுதலும் நமக்கு இருக்க வேண்டும். அதுபோன்று எமோஷனல் வெல்பீயிங், நம்முடைய நம்முடைய உணர்வுகள் சார்ந்த விஷயங்களில் நாம் முன்னேறுவது எப்படி என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆரோக்கியமான உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும். நல்ல முறையில் டயட் இருக்க வேண்டும். அளவாக உண்டு மகிழ்வோடு வாழ வேண்டும். அதுபோன்று தேவைப்படுகின்ற பொழுது நம் உடலுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை செய்ய வேண்டும். அதுபோன்று பரிசோதனைகள், நம்முடைய உடல் சார்ந்த பரிசோதனைகளை அப்பப்போது செய்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாம் முன்னேற வேண்டும். அதுபோல நாம் எண்ணங்களை சீர் செய்து நேர்மறையான எண்ணங்களோடு வாழ வேண்டும். நம்முடைய சிந்தனைகளில் தெளிவும் நல்லதையே நினைக்கக்கூடிய நற்பண்பும் நமக்கு இருக்க வேண்டும். மனம் அழுத்தம் தரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கையை நாம் தவிர்க்க வேண்டும். எதை நாம் செய்ய முடியுமோ அது போன்ற சரியாக செய்து முடிக்கக்கூடிய அளவிற்குண்டான நம்ம கெப்பாசிட்டிக்கு உள்ளதை அளவிற்கு நாம் நம்முடைய திட்டமிடுதலை வைத்துக் கொள்ள வேண்டும். அதை நேர்த்தியாக செய்து முடிக்க வேண்டும். போதும் என்கின்ற மன நிறைவு, கண்டென்ட்மெண்ட் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எனவே
ஒரு பேலன்ஸான ஒரு லைஃப் ஸ்டைலை, ஒரு சீரான வாழ்வியல் முறையில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய எதிர்காலம், இந்த வருடம் வரக்கூடிய காலங்கள் நமக்கு மகிழ்வை தரக்கூடிய காலமாக அமையும். வல்ல ரஹ்மான் அதற்குரிய அருளை நம் அனைவருக்கும் தந்து மறுமையில் வெற்றியை அடைந்து சொர்க்கத்திற்குள் கம்பீரமாக நுழையக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி.